இந்த வருஷம் தீபாவளி vlogs பார்க்கலாமா? சண்டே நைட்டே நேற்றே வந்துட்டு பட்டாசெல்லாம் யூஸ்வலாகவே வெடிக்க நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா முன்னாடி நாள் நைட்டே வெடிக்கிறோம். நான் பெருசாக வெடியெல்லாம் வெடிக்க மாட்டேன். அதாவது பயம் எனக்கு. எப்போ பார்த்தாலும் இந்த கம்பி மத்தாப்பு, புஸ்வானம் இது தவிர்த்து வேறு எந்த வெடியும் வைக்க மாட்டேன். ரொம்ப நல்லா பெரிய பெரிய வெடியை பயம் இல்லாமல் வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா அபி தான். பயப்படவே மாட்டாள். அவள் எதுனாலும் வைப்பாள். அப்புறம் எப்பயும் போல் இந்த புஸ்வானத்தை வச்சு விட்டாச்சு. இது எப்படி வைக்கிறதுன்னு கூட தெரியல. டேடி பாட்டுக்கு வச்சுட்டு போயிட்டாரு. அங்கேருந்து அபி ஸ்பைடர்மேன் மாதிரி குதிச்சு வந்தா. அம்மாவும் வந்துட்டாங்க. அது வெடித்த வெடியில் பக்கத்தில் இருக்க பக்கெட்டெல்லாம் உடஞ்சிருச்சு. அந்தளவுக்கு இந்த மாதிரி பெரிய வெடிலாம் நான் தனியாக வைக்க மாட்டேன். யாராச்சும் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் இன்றைக்கி காலையில் தாத்தா தான் எல்லாருக்கும் எண்ணெய் வச்சு விட்டார். வச்சு விட்டுட்டு ஹெட் மசாஜ் பண்ணார். இந்த தீபாவளி வந்தால் எனக்கு எது பிடிக்குமோ இல்லையோ இது ரொம்ப பிடிக்கும். அழகாக மசாஜ் பண்ணி விடுவாங்க. ஜாலியாக இருக்கும். நல்லா தூங்கலாம். அப்படியே ஹெட் மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா பண்ணும்போது எனக்கு கண்ணெல்லாம் சொக்கிக்கிட்டே இருந்துச்சு. நல்லா தூக்கம் வருது அப்படின்ட்டு. அப்புறம் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அப்புறம் குளிக்க போயாச்சு. என் முடியல எப்போவுமே கொண்டெல்லாம் நிற்கவே நிற்காது. ஆனால் எங்கள் அம்மா கொண்டை போட்டால் மட்டும் என்னன்னு தெரியல அப்படியே நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் குளிக்க போயாச்சு. குளிச்சுட்டு இதுதான் என்னோடய திவாலி அவுட்ஃபிட்டு. இந்த செலெக்ஷன் வந்துட்டு அபி தான் பண்ணான். சாரி சென்னையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கலர் எனக்கு சூட் ஆகுமான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஜிமிக்கி. இங்கே தான் வாங்கினேன், பக்கத்தில் ஒரு கடையில் தான். அழகாக இருந்துச்சு. அஃபோர்டபுள் ப்ரைஸு, ரொம்ப கம்மியான ரேட்டு தான். 100 ருபீஸ் தான் நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜிம்மிக்கே தான் நான் வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். அது ரொம்ப அழகாக இருந்துச்சுனால. அதுக்கப்புறம் சும்மா கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் அபியும் ஃபோட்டோஸ் கொஞ்சம் நிறையா எடுத்துகிட்டு இருந்தோம். அம்மாவும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவங்களும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு வெடியை போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த பெரிய வெடியை 3 பேரும் சேர்ந்து வச்சோம். அதுக்கப்புறம் நானுமே இதை தனியாக வச்சேன். இந்த வாட்டி நான் தனியாக வச்சுட்டு வரேன், எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு வச்சுட்டு தெரிச்சு ஓடிட்டேன் பயந்துக்கிட்டு. ஃபைனலாக வெடியை வச்சுட்டு தீபாவளியை முடிச்சாச்சு. ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும்.